வணக்கம். லோக்சபா எலெக்ஷன் 2024 21 ஸ்டேட்கள் 102 சீட்டுகள் 1600க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்ஸ்களுடைய முடிவை இன்னைக்கு இந்திய ஓட்டர்ஸ்கள் அவர்களுக்கான எதிர்காலத்தை முடிவு செய்ய முன்வந்து விட்டார்கள். இந்தியாவை யார் ஆள வேண்டும், யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்க வேண்டும், எந்த தொகுதியில் யார் வெல்லுவார்கள் என்கிற பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிகளுடன் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை வந்து கொண்டிருக்கிறேன். விவிஐபி சீட் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறது, ஏன் பிஜேபிக்கு தமிழ்நாடு மிக முக்கியமாக இருக்கிறது என்கிற பல்வேறு கேள்விகளுக்கான விடயத்தை கொடுக்கலாம். காரணம், தென்னிந்தியாவில் பிஜேபி எந்த அளவில் தன்னுடைய கால்களை பதிக்க துடித்து கொண்டு இருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் மோடி பல்வேறு ரோட் ஷோக்களை வைத்து பல்வேறு இடங்களில் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்களும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முக்கியமாக தமிழ்நாட்டிலிருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு கேண்டிடேட்டாக நிற்கப் போகிறார் என்கிற அந்த தகவலும் வந்தது. ஒரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் பல்வேறு நபர்கள் இருந்தால் கூட தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் விவிஐபி சீட், மிகப்பெரிய அளவில் பிஜேபி டார்கெட் செய்யக்கூடிய சீட் இந்த இடத்துல இருக்கிறது கன்னியாகுமரியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபியை சார்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், காங்கிரஸை சார்ந்த விஜய் வசந்த், இந்த இரண்டு கேண்டிடேட்ஸ்கள் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறார்கள், ஏன் பிஜேபிக்கு கன்னியாகுமரி மிக முக்கியமாக இருக்கிறது என்ற பல்வேறு விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அனைத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். முதலில் கன்னியாகுமரியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை நீங்கள் பாருங்கள். முதலில் 50-50% என்று நீங்கள் பார்க்கலாம். அதாவது நேரடியாக இந்துக்கள் 50% இருக்கிறார்கள். அதற்கு நேர் எதிரில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மைனாரிட்டிஸ் 50%. எப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா 46% கிறிஸ்துவர்கள் அங்கே இருக்கிறார்கள், 4% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் ரெண்டு பேருமே சேர்த்தீர்கள்னா மைனாரிட்டிஸ் ஆர் 50% அண்ட் ஹிந்துஸ் ஆர் 50%, அதர் கம்யூனிட்டிஸ் ஆர். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹூ ஆர் த டிசைடிங் ஓட்டர்ஸ்னு நீங்கள் பார்க்கும்போது ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி மிகப்பெரிய அளவில் டிசைடிங் கம்யூனிட்டியாக இருக்கிறது. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்கள் அவர்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் டிசைடிங் ஓட்டர்ஸ்களாக இருக்கிறார்கள். ஏன் என்று நான் கூறுகிறேன், பிஜேபிக்கு எதிராக பல்வேறு நபர்கள் களமிறங்கினால் கூட பிஜேபிக்கு ஆதரவாகவும் பல்வேறு நபர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் 2 முறை எம்பியாக இருந்து, ஒரு முறை 2014ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி பதவியேற்கும் போது யூனியன் மினிஸ்டராகவும் அங்கே இருந்தார். அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் போய் கேட்டபோது மக்கள் கொடுக்கக்கூடிய பதில் காங்கிரஸாக இருக்கட்டும் அல்ல பிஜேபியாக இருக்கட்டும், 2 பேருமே இந்த இடத்திற்கு எதுவுமே செய்யவில்லை. பிஜேபி 2 முறை இங்கே அவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்து எம்பியாக அனுப்பியிருக்கிறோம். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த தருணத்தில் ஒரு யூனியன் மினிஸ்டராக இருக்கும்போது இங்கே ஃப்ளட் வந்தது, வெள்ளம் வந்தது, ஒரு முறை எங்களை பார்க்க கூட வரவில்லை என்கிற ஒரு ஆதங்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மணிப்பூர் விவகாரத்தை வைத்தும் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த நபர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு இருக்கிறது. என்ன மணிப்பூரில் நடந்ததோ அதே போன்று கம்யூனல் ரைட்ஸ் இங்கேயும் நடந்து விடாதா என்கிற அந்த அச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய பாயிண்டாக இங்கே பார்க்கப்படுகிறது. ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியாக இருக்கட்டும் அல்ல இஸ்லாமிய கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இவர்களுடைய பல்வேறு விஷயமும் அப்படி தான். இங்கே ஒரு கம்யூனல் ஆங்கிள் நடக்கக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்கள் வழியாக வெளிவரக்கூடிய தகவல் நீங்கள் பார்த்தீர்கள்னா, எக்ஸ்பர்ட்ஸ்கள் கூறக்கூடிய விஷயம் இங்கே பல்வேறு ஆண்டுகளாக கம்யூனல் ஆங்கிளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஒரு பக்கம் நீங்கள் ஒதுக்கி வெறும் கன்னியாகுமரியை மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள்னா கம்யூனல் ஆங்கிள் இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா அண்ணாமலை ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் ஒரு ஊர்வலத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த இளைஞர்கள் அண்ணாமலைக்கு எதிராக கோஷங்களை வெளிவிட்டதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அண்ணாமலை ஒரு சர்ச்சிற்குள்ளே கூட வரக்கூடாது என்று எதிர்ப்பையும் தெரிவித்தார்கள். சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய விஜய் வசந்த், இவரையும் நீங்கள் பார்க்கணும். விஜய் வசந்தை பற்றி ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள், விஜய் வசந்த் இஸ் அ கரண்ட் சிட்டிங் எம்பி. அவருடைய எம்பி பட்ஜெட்லேருந்து ஒரு 10 கோடி ரூபாய் ஒரு எம்பிக்கு பட்ஜெட் கிடைக்கும். அந்த பட்ஜெட்லேருந்து வெறும் 2 கோடி ரூபாய் மட்டும்தான் இன்னைக்கு வரை விஜய் வசந்த் செலவு செய்திருக்கிறார். அப்போது விஜய் வசந்தை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது என்றால் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் 2 பேருமே ஒரு அலையன்ஸில் இருக்கும்போது டிஎம்கேவுடைய அந்த டிஎம்கே பக்கம் இருக்கக்கூடிய சாஃப்ட் ஓட்டர்ஸ் இந்த பக்கம் திரும்பக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. முடிவு வரும்போது தான் நமக்கு தெரியும் பொன் ராதாகிருஷ்ணனா இல்லை
விஜய் வசந்தா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா 2021ஆம் ஆண்டு விஜய் வசந்த்க்கு எதிராக பொன் ராதாகிருஷ்ணன் தான் நின்றார். அந்த தேர்தலும் போது விஜய் வசந்த் ஒரு நல்ல ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து கடந்த 10 முறை இந்த கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து கேண்டிடேட்டாக போட்டியிட்டு கொண்டிருக்கிறார். அதில் 2 முறை அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா 2 விஷயம் ரொம்பவே பிரதானமாக நீங்கள் பார்க்கணும். விஜய் வசந்த் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன கூறினார்கள் என்று. விஜய் வசந்தை பற்றி நீங்கள் பார்க்கும்போது பொன் ராதாகிருஷ்ணன் கூறக்கூடிய விஷயம், விஜய் வசந்த் இஸ் நாட் அ குட் லீடர். விஜய் வசந்த் ஒரு எம்பியாக கன்னியாகுமரிக்கு எதுவுமே செய்யவில்லை. என்னை மக்கள் நம்புகிறார்கள். நான் லோக்கல் லீடர். என்னை மக்களுக்கு நேரடியாக தெரியும். நான் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர்களை பிரித்து பார்க்கவில்லை. நான் அனைத்து இடங்களுக்குமே நான் போயிருக்கிறேன். அவர்களோட பிரச்சனைகளை நேரடியாக சந்தித்திருக்கிறேன். விஜய் வசந்திடம் போய் கேட்டபோது விஜய் வசந்த் கொடுத்த பதில், பிஜேபிக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். பிஜேபியுடைய போலியான டெவலப்மெண்ட் மாடலுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிற்கிறார்கள். டிஎம்கே அண்ட் காங்கிரஸுடைய இந்த அலைன்ஸை மிக ஆழமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் எங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் என்று அவருடைய நம்பிக்கை அவர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்படி கன்னியாகுமரியில் எந்த கட்சி வந்தாலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா அவர்களுடைய முழு ஃபோக்கஸும் ஒரு நான் கம்யூனல் ஆங்கிள், கவர்மெண்ட்டை அல்ல ஒரு எம்பியை தேர்வு செய்வது மட்டும்தான். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது கன்னியாகுமரியை பொறுத்தவரையில் மீனவர் சமுதாயம் ஒரு ரொம்பவே முக்கியமான சமுதாயமாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா காங்கிரஸும் எங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்கவில்லை, பிஜேபியும் எங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்கவில்லை. அப்போது வரக்கூடிய புதிய எம்பி எந்த விதமான எம்பியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அப்படி விஜய் வசந்த் மீது அந்த நம்பிக்கையை அவர்கள் மீண்டும் ஒரு முறை காட்டினார்கள்னா விஜய் வசந்த் 10 கோடி ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாய் மட்டும்தான் செலவு செய்திருக்கிறார். அதை அடுத்த கட்டத்தில் எப்படி அவர் மேம்படுத்துவார் என்கிற அந்த கேள்வியும் வரும். அதே நேரத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் மீது மக்கள் நம்பிக்கை தெரிவித்தார்கள்னா பொன் ராதாகிருஷ்ணன் இந்த முறை அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை உண்மையிலேயே சரிபார்ப்பாரா, அங்கே இருக்கக்கூடிய மீனவர் சமுதாயத்தை பற்றி அவரும் ஒரு சில புதிய பாலிசிகளை கொண்டு வருவாரா என்கிற அந்த கேள்விக்கான விடயம் ஜூன் 4ஆம் தேதி நாம் அனைவருக்கும் முன்பு வந்துவிடும். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.